கேஸ் சப்ரஷன் சிஸ்டம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? ஏன் வந்து அதை யூஸ் பண்ணணும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா கிளீன் ஏஜென்ட் சொல்லுவாங்க. கிளீன் ஏஜென்ட் சென்ஸ் என்னன்னா, இப்போ நீங்க ஒரு ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர் எடுக்கிறீங்க, CO2 ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர் இல்ல ABC ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர் எடுக்கிறீங்க, எடுத்துட்டு நீங்க வந்து ஒரு ஃபயரை வந்து எக்ஸ்டிங்யூஷ் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸ்டிங்யூஷ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த இடத்த பாத்தீங்கன்னா ஃபுல்லா வந்து அந்த ஒயிட் கலர்ல வந்து அப்படியே ஒரு மாதிரி அந்த இடம் ஃபுல்லா இருக்கும். பட் லைக் நான் இது ஏன் இந்த கிளீன் ஏஜென்ட் அப்படின்னு சொல்றேன்னா, நீங்க அந்த மாதிரி வந்து ஃபயர் எக்ஸ்டிங்யூஷ் பண்ணும்போது இதை வச்சு நம்ம இந்த கேஸ் சப்ரஷன் சிஸ்டத்தை வச்சு எக்ஸ்டிங்யூஷ் பண்ணும்போது அந்த இடம் வந்து அதுக்கான சிம்பிளே இருக்காது. ஸோ எந்த இடத்துல வந்து எப்படிதான் ஆச்சு அப்படின்றது தெரியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தால தான் இதை வந்து நம்ம வந்து இனர்ஜென்ட் சிஸ்டத்தை வந்து கிளீன் ஏஜென்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இனர்ஜென்ட் ஒர்க் எல்லாமே கிளீன் ஏஜென்ட் அப்படின்னு சொல்லுவோம். காரணம் வந்து இந்த சொன்னதுதான். ஏன்னா நீங்க ஃபயர் எக்ஸ்டிங்யூஷ் பண்ணும்போது மற்ற எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பவுடர் மாதிரி ஒரு ஒயிட் கலர்ல அப்படியே தெரியும். பட் இதுல வந்து நீங்க ஃபயர் எக்ஸ்டிங்யூஷ் பண்ணும்போது இந்த மாதிரி தெரியும், கண்ணுக்கே தெரியாது. சரிங்களா? ஸோ அதனாலதான் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு விஷயம். இன்னொன்று வந்து கிளீன் ஏஜென்ட் சொல்றது.